தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, நான் ஆட்சிக்கு வந்தோன்னே விவசாயிகள் கடனை தள்ளுபடி பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இப்போ முதல்வர் விஜயா மாறிட்டாரு. இப்போ விவசாயிகளோட கடனை தள்ளுபடி பண்ணியிருக்கிறாரு. ஆனால் சொன்னதை சொன்ன மாதிரி செய்யலை அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு எழுந்துகிட்டு இருக்கு. ஆனால் அவர் என்ன இது மற்றவங்க மாதிரி தேர்தல் வாக்குறுதின்னு சொல்லி ஏமாத்துறது கிடையாது. நம்மளை நம்புற மக்களுக்கு நம்பிக்கை தர்றது. நம்ம ஆட்சிக்கு வந்ததும் இதெல்லாம் செய்ய நடவடிக்கை எடுப்போம்னு சொல்றது. 5 ஏக்கர் வரை நிலமுள்ள விவசாயிகள் வேளாண் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய பயிர் கடன் முழுமையாக ரத்து செய்வதற்கும் 5 ஏக்கருக்கு மேல் உள்ள விவசாயிகள் வேளாண் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய பயிர் கடன் 50% வரை ரத்து செய்வதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்து உறுதியாக நடவடிக்கை எடுப்போம். திமுக மாதிரி எல்லாருக்கும்னு சொல்லிட்டு அதுல தகுதி பிக்ஸ் பண்ணி பாகுபாடு காட்டி ஏமாற்ற மாட்டோம். எல்லாத்தையும் வெளிப்படையாக சொல்லுவோம். இப்ப வந்திருக்க இந்த 10 நாளுக்குள்ள இவரால இவ்வளவு கடனை தள்ளுபடி பண்ண முடியும்னா இன்னும் 5 வருஷம் இருக்கு. அவருக்கே தெரியும் தமிழ்நாடு விவசாயிகளுடைய கையில தான் இருக்கு. விவசாயத்துக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா நம்மளுடைய பொருளாதாரம் கண்டிப்பா பாதிக்கும் அப்படின்ற ஒண்ணு முதல்வர் விஜய் அவர்களுக்கு தெரியும். அதனால இன்னும் 5 வருஷம் இருக்கு. இந்த 5 வருஷத்துல விவசாயிகளுக்கு என்னென்ன தேவை, என்னென்ன அவங்களுக்கு நம்ம செய்யணும், கடன் தள்ளுபடி கொடுக்கறதா இருந்தாலும் சரி, சரிவர வட்டி இல்லாத கடன் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, முதல்வர் அவர்கள் கரெக்டா செய்யணும். அதே மாதிரி விவசாயிகள் என்ன கோரிக்கை வைக்கிறாங்களோ அந்த கோரிக்கையை கரெக்டா கேட்டு மற்ற ஆட்சி மாதிரி இல்லாம விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இவ்வளவு தூரம் நீங்க பண்றீங்க, சொன்னது ஒண்ணு செஞ்சது ஒண்ணா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அது இல்லாம தாய்மார்கள்லாம் நிறைய பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. இப்பதான் நீங்க 1000 ரூபாய் கொடுத்துருக்கீங்க. ஆனா சொன்னது 2500 ரூபாய் தரேன்னு சொல்லி அதுல நீங்க கையை வச்சிடாதீங்க அப்படின்னு சொன்னீங்க. 5 வருஷத்துல 2.5 வருஷம் கழிச்சுதான் திமுக ஆட்சியில 1000 ரூபாய் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா முதல்வர் விஜய் அவர்கள் வந்த ஒரு 10 நாளுக்குள்ளேயே 1000 ரூபாய் பெண்களுக்குரியதும் மாணவர்களுக்குரியதும் கொடுத்துட்டாரு. இன்னும் காலையில் மாணவர்களுக்குரிய சத்துணவு திட்டம் இருக்குது. ஸ்கூல் ஓப்பன் பண்ணால் புக்கு, யூனிஃபார்ம் அந்த பிரச்சனைகள் இருக்குது. இதில் 1000 ரூபாய் போட்டிருக்காங்க. இன்னும் பிற்வரும் காலங்களில் அவங்க சரிவர அந்த கட்டமைப்பான ஒரு எந்தெந்த சைடு நம்மளுக்கு ஃபண்டு வர மாதிரி இருக்கும் அப்படின்றதெல்லாம் ரெடி பண்ணி அந்த ஃபண்டு மூலியமாக நம்மளுக்கு 2500 ரூபா கண்டிப்பாக கொடுத்துருவாங்க அப்படின்றத அசுரன்ஸாக செங்கோட்டையன் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. ஆனால் கொடுக்கலன்னா நம்ம கேள்வி கேட்டுதான் ஆகணும். நீங்க சொன்ன அறிக்கை என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டாகணும். நம்ம கேள்வி கேட்கலன்னா அந்த 2500 ரூபாய் அவங்க மறந்துடுவாங்க. மக்கள் இந்த 1000 ரூபாயிலேயே சந்தோஷமா இருக்காங்கன்ற மாதிரி அந்த 1000 ரூபாயோட விட்டுருவாங்க. நம்ம கேள்வி